ஹாய். ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன லெவலில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். செகண்ட் ஒன், எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், எந்த டைமில் கேம்பிள் பண்ணணும், எப்போ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ட்ரேடிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் ஒன், எப்போ பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பெரிய கஷ்டம். ஃபோர்த் ஒன், எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இதை டிசைட் பண்ணுறதும் பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் விட உங்கள் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் லைவ் ட்ரேடிங்கில். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு லேக் ஆகுதா, அப்போது இதுதான் கரெக்டான டைம் அதை நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு. மார்க்கெட்டில் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மாஸ்டராக இருக்கணும். அதாவது அதை பற்றின ஃபுல் நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் எஃபெக்டிவாக ட்ரேட் பண்ண முடியும் மார்க்கெட்டில். எப்படி மாஸ்டர் ஆகிறது? ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்த்து அது மூலமாக தான் மாஸ்டர் ஆக முடியும். அதையும் மீறி உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது உங்களுக்கு டிப்ரெஷன் தான் கொடுக்கும். அதனால் மெயினாக உங்களோட இமோஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். தென் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கும் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நாலேஜ் கெயின் பண்ணுறதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னமும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கா? மென்டார் வேணும்னு நினைக்கிறீங்களா? தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.